தன் சகோதரனுக்கு பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மந்தார மலையின் குகையில் சென்று கடும் தவம் செய்தான். ஆகாரம், தண்ணீர், தூக்கம் எதுவும் இல்லாமல் பல ஆண்டுகள் தவம் இருந்தான். இரண்யகசிபு பிரம்மாவிடம் கடும் தவம் செய்து மகிழ்ந்த பிரம்மா தோன்றி வரம் கேட்கச் சொன்னார். இரண்யகசிபு முதலில் சாகா வரம் கேட்டான். ஆனால் பிரம்மா அதை மறுத்துவிட்டார். பின்னர் இரண்யகசிபு புத்திசாலித்தனமாக தன்னை அழிக்க முடியாதபடி பல நிபந்தனைகளுடன் கூடிய வரத்தை கேட்டான். பிரம்மா அதை ஏற்றுக்கொண்டு அளித்தார். இரண்யகசிபு கேட்ட முக்கிய வரம், என்னை உன்னால், பிரம்மாவால் படைக்கப்பட்ட எந்த உயிரினத்தாலும், மனிதனாலோ விலங்காலோ கொல்லப்படக்கூடாது. ஆயுதத்தாலோ எரிபடையாலோ கொல்லப்படக்கூடாது. வீட்டிற்குள் அல்லது வெளியே கொல்லப்படக்கூடாது. பகலிலோ இரவிலோ கொல்லப்படக்கூடாது. தரையிலோ வானத்திலோ கொல்லப்படக்கூடாது. பிரம்மனால், தேவர்களால், அசுரர்களால் அழியக்கூடாது. பிரம்மன் இவற்றை அளித்தார். இதனால் இரண்யகசிபு தன்னைத்தானே கடவுளாக அறிவித்தான். நாராயணா என்று யாரும் சொல்லக்கூடாது என்று கட்டளையிட்டான். எல்லா உலகங்களிலும் தன்னை வணங்கச் செய்தான்.